யாருக்கு தாங்க வெண்டைக்கானா பிடிக்காது? எல்லாரோட ஃபேவரைட் லிஸ்ட்லயும் கண்டிப்பா வெண்டைக்காய் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வெண்டைக்காய் வச்சு இன்னைக்கு சூப்பரான புளிக்குழம்பு தான் செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவ ஃப்ரெஷ்ஷான வாட்டர்ல 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. வாஷ் பண்ண வெண்டைக்காவ உங்களுக்கு பிடிச்ச மாரி சைஸ்ல சின்ன சின்னதாவோ இல்ல பெருசாவோ நறுக்கி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காவ சேர்த்து கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி வெண்டைக்காவ நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவோட வழுவழுப்பு தன்மை போய் வெண்டைக்காய் நல்லா கோல்டன் கலர் திரும்பினதும் இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் கூடவே 10 பல் பூண்டு நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் திரும்ப வெங்காயம் கோல்டன் கலர் திரும்பினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச மிளகா தூளை 1லேருந்து 1.5 கரண்டி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னாக்கா 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். மிளகாய் தூள் சேர்த்து லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காவை அது கூடவே சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. வெண்டைக்கால மசாலா இறங்கினதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தாராளமா தண்ணி விட்டு கரைச்சி அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. அவ்வளோதான். தண்ணி எல்லாம் சுண்டி வந்து நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா மல்லி இலை தூவி இறக்குனா நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.